Welcome to Top 5. This is Rahul from Tanjore branch. இன்னைக்கு Gatiman Express ஓட test number 3 ஓட explanation video தான் பார்க்க போறோம். சரியா? The price of a car is 6,25,000. It was insured to 80% its price. The car was damaged completely and the insurance company paid 90% of the insurance. What was the difference between the price of the car and amount received அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, ஒரு காரோட விலை வந்து பார்த்திங்கன்னா 6,25,000 ரூபாய். அதில் வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு 80% வந்து இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த கார் வந்து ஃபுல்லாக வந்து டேமேஜ் ஆனதுனால அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு 90% வந்து ஒரு இன்சூரன்ஸ் பே பண்ணுறாங்க, தராங்க. சரிங்களா? இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க, அந்த இனிஷியல் அமௌண்ட்டுக்கும் கடைசியாக இந்த 80% இந்த 90%க்குள்ள அந்த இன்சூரன்ஸ் கிளைம் ஆன அமௌண்ட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தான் கேட்குறாங்க. சரியா? இது எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போமா? சரி, இப்போது 6,25,000. சரிங்களா? இதில் 80% எவ்வளோனா 5 lakhs. சரியா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் 80% எவ்வளோனா 5 lakhs. இந்த 5 lakhஸில் வந்து பார்த்துட்டிங்கன்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதில் வந்து ஒரு 90% அப்படிங்கிறாங்க. இதில் 10% எவ்வளோ 50,000. இதில் வந்து போச்சுன்னா 4,50,000. சரிங்களா? இந்த 4,50,000த்தையும் இந்த 6,25,000த்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தான் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. இந்த இனிஷியலுக்கும் கடைசியாக போட்டால் அந்த கிளைம் ஆனதுக்கு அப்புறம் உள்ள கொடுத்த அமௌண்ட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நமக்கு எவ்வளோ வருது? இப்போது 25 125ல் 50 போச்சுன்னா எவ்வளோ 75,000. சரியா? இங்கே 5ல் போச்சுன்னா 1. சரிங்களா? 1,75,000. சரிங்களா? ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். சரியா? Okay. Next question. In an examination, 41% of the students failed in economics, 35% students failed in geography, and 39 students failed in history. 5% of students failed in all three subjects. 14% of the students failed in economics and geography. 21% of the students failed in geography and history. சரிங்களா? geography and history. And 18% of the students failed in history and economics. Find the percentage of the students who failed in economics. அப்போது எக்கனாமிக்ஸ்னா எக்கனாமிக்ஸில் உள்ளவங்க மட்டும் யாருன்னு கேட்டிருக்காங்க. அப்போது மற்ற சர்க்கிள்லாம் போட வேணாம். இந்த எக்கனாமிக்ஸ்னு ஒரு சர்க்கிள் போடுவோம்ல, அந்த சர்க்கிளில் மட்டும் நம்ம பார்த்தா போதும். சரிங்களா? இந்த சம்மை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போமா? இப்போது சரிங்க, இப்போ கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்காங்க, 41% of the students failed in economics. சரிங்களா? 41% வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்க, எக்கனாமிக்ஸில் ஃபெயிலு. இது வந்து என்ன, எக்கனாமிக்ஸ். சரியா? அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, 39 வந்து 35 ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெயில்டு இன் ஜியாகிரஃபி, 39 வந்து ஹிஸ்ட்ரியில் ஃபெயில் ஆகியிருக்காங்க. அப்போ வந்து 35 வந்து எவ்வளோ வந்திருக்கு, 35 வந்து ஜியாகிரஃபி, அப்புறம் 39 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஹிஸ்ட்ரியில் ஃபெயில் ஆகியிருக்காங்க. history. சரிங்களா? 35 ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெயில் இன் ஜியாகிரஃபி, 39 வந்து ஹிஸ்ட்ரியில் ஃபெயில் ஆகிருக்காங்க. 5% வந்து எல்லாத்துலேயுமே ஃபெயில் ஆகிருக்காங்க. ஸோ அதனால் 5% வந்து எல்லாத்துலேயும் ஃபெயில் ஆகிருக்காங்கன்னா எல்லாத்துக்கும் இன்டர்செக்ஷன் ஆகிறது எது, இங்கே இந்த இடம். சரிங்களா? எல்லா சப்ஜெக்ட்லேயும் ஃபெயில் ஆனவங்க. அடுத்து பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்க, அடுத்த பாயிண்ட் பாருங்கள். 5% ஃபெயில் ஆகுது. நான் 14% ஃபெயில்டு இன் எக்கனாமிக்ஸ் அண்ட் ஜியாகிரஃபி. அப்போ எக்கனாமிக்ஸ் அண்ட் ஜியாகிரஃபியில் எத்தனை பேர்னா 14% ஃபெயில் ஆகிருக்காங்க. இப்போது இங்கே எதனா எக்கனாமிக்ஸ் அண்ட் ஜியாகிரஃபியில் 14% ஃபெயில் ஆகிருக்காங்க. சரியா? இப்போ அடுத்து என்ன பண்ணிருக்காங்க பாருங்கள். அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, எக்கனாமிக்ஸ் அண்ட் ஹிஸ்ட்ரி. இந்த இடத்த மட்டும் நம்ம ஃபில் பண்ணால் போதும், நம்ம ஆன்சரை போட்டுடலாம். இப்போ எக்கனாமிக்ஸ் அண்ட் ஹிஸ்ட்ரி. சரிங்களா? அப்போது 18% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் ஃபில்டு இன் ஹிஸ்ட்ரி அண்ட் எக்கனாமிக்ஸ். அப்போ வந்து எத்தனை பேர் ஹிஸ்ட்ரி அண்ட் எக்கனாமிக்ஸில் ஃபெயில் ஆனவங்க எத்தனை பேர்னா மொத்தம் 18. சரிங்களா? இப்போ நம்ம இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போமா. இந்த 41%. சரிங்களா? மைனஸ் இங்கே என்னன்னா இந்த 14ல் 5 போச்சுனால இதுக்குள்ள டிஃபரன்ஸை பார்க்கணும். இந்த இடத்த நம்ம பார்க்கணும். இப்போ 14ல் இந்த 5 போச்சுன்னா எவ்வளோ வரும், 9 வரும். சரிங்களா? அடுத்து இந்த 5ல் 18ல் 5 போச்சுன்னா எவ்வளோ வரும்,
13 வரும். சரிங்களா? அதுக்கப்புறம் எல்லா சப்ஜெக்ட்லேயும் காமனாக ஃபெயில் ஆனவங்க எத்தனை 5 பேர். சரிங்களா? அதையும் சேர்த்து போடணும். இப்போ மொத்தமாக ஆட் பண்ணால் நமக்கு என்ன வருது 18 மொத்தம் 27 வருது. சரியா? அப்போ 41 மைனஸ் 27 எவ்வளோ வருதுப்பா ரிமைனிங் அங்கே ஒரு 13 14%. அப்போ வந்து எக்கனாமிக்ஸில் மட்டும் ஃபெயில் ஆனவங்க எத்தனை பேர்னா 14%. ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். சரியா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். A is 7.5% of B, B is 1.5% of C and D is 5% of C, then find A is to D அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? இப்போ வந்து A இருக்கான்ல, A equal to என்னன்னா 7.5% ஆஃப் என்னது இப்போ 75னே எடுத்துக்கோ. இப்போ பர்சன்டேஜ்னா என்ன கீழே 100 போடுவோமா, இந்த பாயிண்ட்டை நம்ம எடுக்கணும்னா என்ன பண்ணலாம் 0 ஒன்று எக்ஸ்ட்ரா கீழே சேர்த்துக்கும். சரியா? அப்போ என்ன பண்ணலாம் நம்ம கீழே 1000ன்னு போட்டுக்கலாம். சரியா? அப்போ வந்து இது பின்னு வச்சுக்கோ. சரியா? அடுத்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க B equal to 1.5னா இங்கே வந்து அந்த 115 வச்சுக்கலாமா சார் 15 வச்சுக்கோ. இப்போ 15 வச்சுக்கிட்டா எவ்வளோ வருது இங்கே 1000ன்னு வரும். சரியா? 100 கீழே அந்த ஒரு 0 முன்னாடி தள்ளணும்னா என்ன வரும் ஒரு பாயிண்ட்டை தள்ளணும்னா 1000 நம்ம சேர்த்துக்கணும். இது என்னதுப்பா சி, பிக்கும் சிக்கும் உள்ள ரேஷியோ. அடுத்து சி அண்ட் டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. D is 5% ஆஃப் D ஈக்குவல் டு என்னது 5% ஆஃப் சி அப்படிங்கும்போது 100 இங்கே வந்துடும். சரியா? இப்போது இதுக்கான ரேஷியோ மட்டும் நம்ம கண்டுபிடிச்சா போதும். இப்போ ஏபிசிடி அந்த ரேஷியோவில் போடலாமா? அப்போ அவங்க என்ன கேட்குறாங்க ஏக்கும் டிக்கும் உள்ள ரேஷியோ மட்டும் கேட்குறாங்க. சரியா? இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் 75 100 அடுத்து என்ன இருக்குது 75,000 இங்கே என்ன இருக்குது 1000 அடுத்து என்னப்பா இருக்கீங்க சிக்கு வந்து என்ன இருக்குது 100 இருக்குது ஏ பி சி இது டி இங்கே என்னவா இருக்குது 5 இருக்குது. சரியா? இப்போ என்ன வரணும் இங்கே 1000 இப்போ நம்ம இதை மட்டும் பார்த்துருவோமா, இதுனா இதை எடுத்துகிட்டு நம்ம இதை மட்டும் நம்ம எடுத்துக்கோம். சரியா? எடுத்துக்கோக்குள்ள இப்போ என்ன பண்ணலாம் 75 இன்ட்டு 15 இன்ட்டு 100 ரேஷியோ என்ன வந்திருக்கு 1000 இன்ட்டு 1000 இன்ட்டு 5. சரிங்களா? அந்த 100க்கு இங்கே 2 0 கேன்சல் ஆகிடுச்சு. இங்கே 3 5 இருக்குது, இங்கே 2 5 இருக்குது. சரியா? இங்கேயும் ஒரு 3 25 இருக்குது, இங்கே 4 25 இருக்குது. சரியா? இப்போ அடுத்து என்ன பண்ணலாம் இங்கே 3 3 சார் 9 வருது, இங்கே என்னது 2 5 50. சரிங்களா? 400 இன்ட்டு 2 எவ்வளோ வருதுன்னா 4 5 சார் 20 20 இன்ட்டு 4 எவ்வளோ வருது 400 வருது. சரிங்களா? எவ்வளோ வருது 9:400 வருது. சரியா? அப்போ ஆப்ஷன் எங்கே இருக்குன்னு பாருங்கள் 9:400. இதை பிரிக்க முடியுமா? சரியா? ஆப்ஷனில் இருக்கான்னு பார்த்துடலாமா? ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். சரியா? ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். If length and breadth of a cuboid is increased by 25%, by how much percent height should be increased to keep the volume is same? ஒரு கன செவ்வகத்தின் நீளம் மற்றும் அகலம் 25% அதிகரிக்கப்பட்டால் கன அளவை அதே அளவில் வைத்திருக்க உயரத்தை எத்தனை சதவீதம் குறைக்க வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ வந்து இது ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா ஹைட்டை நம்ம எப்படி டிக்ரீஸ் பண்ணும்போது நமக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வந்து லென்த் ஆஃப் என்னது கியூபாய்டு தானே கேட்டிருக்காங்க. ஸோ கியூபாய்டுனா என்னது எல் இன்ட்டு பி இன்ட்டு ஹச். அப்போ வந்து லென்த் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது ஒரு 125% இன்க்ரீஸ் ஆகுது. சரியா? இது லென்த். அடுத்து என்னது 125% பிரெத்தும் இன்க்ரீஸ் ஆகுது. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போ வந்து நம்ம ஹைட்டை மட்டும் கண்டுபிடிக்கணும். இந்த எக்ஸை கண்டுபிடிச்சா போதும். சரிங்களா? இந்த எல்லுக்கும் இந்த பிக்கும் இங்கே ஒரு எல்லுக்கும் பிக்கும் கேன்சல் ஆகிடும். இந்த ஹச்சுக்கு இந்த ஹச்சு கேன்சல் ஆகிடும். இது ரெண்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் இங்கே வரும் 100/125 இன்ட்டு 100/125 இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ வருது எக்ஸ்ன்னு வருமா? இப்போ என்ன வரும் 4/5. இங்கே என்ன வரும் 4/5. அப்போ என்ன அது 4 4s are 16, 5 5s are 25. அப்போ 16/25 வரும். சரியா? இப்போ என்ன 16/25. சரியா? இப்போ நம்ம வந்து எவ்வளோ % அதிகரிச்சிருக்குன்னு பார்ப்போமா? எவ்வளோ இது வந்து டிக்ரீஸ் ஆகிருக்கு, இதுக்கும் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ 9. அப்போ வந்து 9 டிவைடட் பை எவ்வளோ வருது
25 இன்ட்டு 100 சரியா. கேன்சல் பண்ணால் எவ்வளோ வரும் 4%. இப்போ 4னா எவ்வளோ 9 12 36 சரிங்களா. 36%. ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர் சரியா. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். A student is accidentally multiplied by a number instead of 2/5 is instead of 5/2. Find the percentage is error in the calculation. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க 5/2க்கு பதிலாக 2/2ன்னு என்ன மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க சரிங்களா. அந்த எரருக்கான உள்ள கால்குலேஷன் அந்த பர்சன்டேஜோட அந்த சதவீதத்தோட என்ன அது எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அந்த எரருக்கான அந்த பிழைக்கான ஒரு சதவீதம் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்கலாமா. இப்போ 5/2 மைனஸ் எவ்வளோ வந்திருக்கு 2/5 சரிங்களா. கீழே வந்து எவ்வளோ வந்திருக்குன்னா 5/2 சரியா. இதுக்கு எல்சிஎம் எடுக்கலாமா. எல்சிஎம் எடுத்தால் 25 minus 4 divided by 10 divided by 5/2 சரிங்களா. இதை பண்ணால் எவ்வளோ வரும் 21/10 into 2/5 படித்தா 5 வரும். இங்கே நான் 21/25 சரிங்களா. எவ்வளோ டிக்ரீஸ் ஆகிருக்கு 4% டிக்ரீஸ் ஆகிருக்கு சரிங்களா. அப்போ வந்து எவ்வளோ டிக்ரீஸ் ஆகிருக்கும் போது கணக்கீட்டில் உள்ள பிழையை கண்டறியும்னா என்ன சொல்லியிருக்காங்க 21 divided by 25 அப்படின்னு இருக்குது. இப்போ ரிமைனிங் எவ்வளோ இருக்குன்னா இன்ட்டு 100 சரிங்களா. கேன்சல் பண்ணால் எவ்வளோ வரும் 4 சரிங்களா. மல்டிப்ளை பண்ணால் 4 2 சாரி இப்போ 84%. ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர் சரியா. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். Due to the 25% of the reduction of the price of the wheat per kg, John is able to buy 5 kg more rupees 600. What is the original price kg wheat அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா அது என்ன சொல்லுங்க ஒரு 25% வந்து டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு ரிடக்ஷனால் என்ன சொல்லியிருக்காங்க அந்த 5 கிலோ சர்க்கரையை வந்து கோதுமையை வந்து அதிகமாக வாங்க முடியும். எவ்வளோக்கு வந்து 600 ரூபாய்க்கு வாங்க முடியும். 5 கிலோ கோதுமை எக்ஸ்ட்ராவே வாங்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன வந்திருக்குன்னா இப்போ 100 இன்னொன்று வந்து என்னது 75. இப்போ என்ன வந்திருக்கு 4:3ன்னு வந்திருக்கு சரியா. அப்போ 4:3ன்னு வந்திருக்கு. இதுக்கு டிஃப்ரென்ஸ் எவ்வளோ. இதுக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வருது 1 வருது. இந்த 1 தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 5 கிலோ. இந்த 1 தான் என்னது 5 கிலோ. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த 600 இருக்குல்ல இந்த 600 டிவைடட் பை இப்போ எவ்வளோ இருக்காங்க 3த்துக்கு நம்ம கண்டுபிடிக்கும். இப்போ இனிஷியல் ப்ராஃபிட் எவ்வளோ அப்படின்னு பார்க்கணும். இப்போ இனிஷியல் ப்ராஃபிட் தான் 3 இங்கே 4. இப்போ இனிஷியல் தான் என்னது நமக்கு 3 சரிங்களா. அப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா வாட் த ஒரிஜினல் ப்ரைஸ் பெர் கேஜி ஆஃப் வீட் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ என்னது 1 கிலோ கோதுமையின் அசல் விலை என்ன. அந்த ஒரிஜினல் அமௌண்ட் எவ்வளோனா அந்த 3 × 5. இப்போ கேன்சல் பண்ணால் எவ்வளோ வரும் 200 அடித்தா எவ்வளோ வரும் 40 சரிங்களா. ஆப்ஷன் எங்கே இருக்குது ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர் சரியா. ஓகே ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். Vikas spends 80% of his salary. His salary is increased His salary is increased by 25%. His expenditure is increased by 15%. What is the percentage increase his savings அப்படிங்கிறாங்க. இப்போ விகாஸ் வந்து எவ்வளோ ஒரு 100 மடங்கில் 80% சேலரினா செலவு பண்ணுறான். அப்புறம் என்னது 20% சேமிக்கிறான்னு வச்சுப்போம் சரிங்களா. இப்போ அதே போல் அப்போ 80% அவன் செலவழிச்சானா மீதி எத்தனை யூனிட் இருக்குது 20 யூனிட். சரி, அதே போல் அவன் சேலரி வந்து என்னது 100 யூனிட்லேருந்து 125 மாறி இருக்கு சரியா. இப்போ அடுத்து அவனுக்கு என்ன 15% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எது அவனோட செலவினம். அவனோட செலவினம் எவ்வளோ ஆயிருக்கு 15% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ 10% 8னா அந்த 8ல் பாதி எவ்வளோ 4. அப்போ 8 + 4 எவ்வளோ 12. அப்போ மொத்தம் 12 ஆட் பண்ண எவ்வளோ வருது 92 சரிங்களா. இதுக்கு இதுக்கு மொத்தம் எவ்வளோப்பா வருது. இதுக்கு டிஃப்ரென்ஸ் எடுத்தால் நமக்கு 8 இங்கே ஒரு 25 25 இங்கே ஒரு 8 மொத்தம் எவ்வளோ வருது 33 வருதா. அப்போ 33 மொத்தம் எவ்வளோ இது வருது 13 டிவைடட் பை 20 × 5 100 சரிங்களா. இப்போ கேன்சல் பண்ணால் எவ்வளோ 5. இப்போ 13 × 5 எவ்வளோ 65%. ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர் சரியா. ஓகே, இப்போ என்ன சொல்லியிருக்காங்கப்பா அந்த ஆப்போசிஷன் கேண்டிடேட் எவ்வளோ இருக்கு 34% தான் என்னது 68,000 ஓட்ஸ் சரிங்களா. சரி 6,800 ஓட்ஸ் சரிங்களா. இந்த 34% தான் எவ்வளோ வந்திருக்கு 6,800 ஓட்ஸ் சரிங்களா. இதை கேன்சல் பண்ணால் எவ்வளோ வரும் 2 டைம்ஸ் வருமா
100% எவ்வளோவா இருக்கும் 20,000. இந்த 20,000ல் வின்னிங் கேண்டிடேட் எவ்வளோ வந்திருக்கு 48% ஓட்டு வந்து வின் பண்ணியிருக்காரு சரிங்களா. இப்போ 48% ஓட்டு வந்து வின் பண்ணியிருக்காரு டிவைடட் பை 100 சரிங்களா. இதுக்கு 0 கேன்சல் ஆகிடும். இப்போ மல்டிப்ளை பண்ணால் எவ்வளோ வரும் 96,000 சரிங்களா. அப்போ வின்னிங் கேண்டிடேட் எடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 9,600. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க இந்த 6,800. ஏன் இங்கே மைனஸ் போடுறோம் இதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் கேட்குறாங்க. எதனால மார்ஜின் ஓட்டு எவ்வளோ இதில் கேட்டிருக்காங்க அப்படின்னு கேட்குது. வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காங்க அப்படிங்கிறதுனால இதுக்கு கேட்டிருக்காங்க. இப்போ 9600னா எவ்வளோ வரும் இங்கே ஒரு 800 வரும் சரியா. இப்போ 800 வரும். இங்கே 8ல் வந்து 2 போச்சுன்னா எவ்வளோ 8ல் 6 போச்சுன்னா எவ்வளோ வரும் 2 வரும் சரிங்களா. இப்போ 2,800 மார்ஜினில் அவங்க வின் பண்ணியிருக்காங்க. அப்போ எந்த இதில் வின் பண்ணி பாப்பா 2,800 வருது சரியா. அப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னு நம்ம பார்க்கணும் சரியா. 2,800 ரெண்டு ஆப்ஷனில் 2,800 இருக்குது. அவங்க ஃபஸ்ட்டு என்ன கொஸ்டினில் கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போம் சரியா. ஃபஸ்ட்டு என்ன கொடுங்க ஃபஸ்ட்டு வின்னிங் கேண்டிடேட் மார்ஜின் தான் கேட்குறாங்க. அப்போ மார்ஜின் கேட்டு அதுக்கப்புறம் தான் என்ன சொல்லியிருக்காங்க நம்பர் ஆஃப் இன்வாலிட் ஓட்ஸ் அப்படின்னு கேட்காங்க. இப்போ நம்பர் ஆஃப் இன்வாலிட் ஓட்ஸையும் நம்ம செக் பண்ணிடலாம் சரியா. இப்போ நம்பர் ஆஃப் இன்வாலிட் ஓட்ஸ் கேட்டிருக்காங்க சரியா. இப்போ இன்வாலிட் ஓட்ஸ் மொத்த ஓட்டு வந்து 20,000. அதில் இந்த 9,600 ப்ளஸ் 6,800 கூட்டினா எவ்வளோ வரும் 16,400. 600 வருமா இங்கே 4 3 டைம்ஸ் வரும் சரியா. அப்போது 3,600 சரிங்களா. மொத்தம் அவங்க வந்து எவ்வளோ வந்திருக்காங்க வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது வந்து பார்த்தீங்கன்னா 2,800 சரிங்களா. செல்லாத வாக்குகள் எவ்வளோ வந்திருக்கு அப்போ வந்து 3,600. இன்வாலிட் ஓட்ஸ் எவ்வளோ வந்திருக்கு 3,600. இப்போ 2,800 3,600 சரிங்களா. இதுதான் ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர் சரியா. ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின். த present of the cost of the plot area rupees 112,079 after a year increase your cost rupees 189,297. The percentage is increased round off nearest integer the cost of the plot ஏரியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ என்ன சொல்லியிருக்காங்க அதோட அடக்க விலை தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க இப்போ ரவுண்ட் ஆஃப் பண்ணும்போது என்ன சொல்லியிருக்காங்க எல்லாமே நியரஸ்ட் இன்டீஜர்னு கேட்டிருக்காங்க. நியரஸ்ட் இன்டீஜர் என்ன நம்ம பார்ப்போம் சரியா. இப்போ முதல்ல என்ன பண்ணால் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் எடுக்கணும் சரிங்களா. பிளாட் ஏரியா என்ன சொல்லியிருக்காங்க எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு இப்போ 1,12,079 சரியா. இதுலேருந்து எவ்வளோ இன்க்ரீஸ் 1,8,9,297. அப்போ வந்து 1,8,9,297 சரி 1,8,9,297 சரியா. 1,12,079 சரியா. இதை பண்ணும்போது எவ்வளோ வரும் சரியா. ஒன்று 7,7,218 அந்த மாதிரி வருதா சரி. இப்போ தான் டிவைடட் பை என்ன பண்ணணும்னா 1,12,079 இன்ட்டு 100 சரியா. இதுக்கு உள்ளதான் நம்ம பார்க்கணும். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க 77,112 100 பார்ப்போமா. நியரஸ்ட் இன்டீஜர் பார்க்கும்போது எவ்வளோ வருது இப்போ 70 போட்டு பார்த்தோமா. இப்போ வந்து 112 70 போட்டு பார்ப்போமா 4 நியரஸ்ட் இன்டீஜர் தானே கேட்குறாங்க. மேக்ஸிமம் எவ்வளோ போயிருக்கு 70 கிட்ட ஆவரேஜாக இருக்குது. ஸோ அதனால் 70 above நம்ம எடுத்து பார்க்கலாம் சரியா. ஸோ 819 வருது. இருபத்தி 7,200ல் 12 சரியா. 112 100 சரியா. இப்போ 112 into 7 14 784 வருதா
784 வருது. ஸோ 784 எபோவ் கிட்ட போகுது. ஸோ அதனால் நமக்கு நியரஸ்ட் இன்டீஜர் என்னது 70க்குள்ளே 70க்கு நியரஸ்ட்டாக இருக்கிறது தான் ஆன்சராக இருக்கும். சரிங்களா? அப்போது 68 69 இருக்கும். ஸோ கரெக்டான ஆப்ஷன் எது இருக்குன்னா ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். சரியா? ஆப்ஷன் சி தான் நியரஸ்ட் 70 கிட்ட இருக்கிறது கரெக்டான ஆன்சர். எதுனா இதை வந்து நம்ம அசம்ஷனில் தான் போட முடியும். இந்த சம்ம ரொம்ப டெரைவ் பண்ணும்போது பாயிண்டில் இருக்கும்போது டைம் ரொம்ப இழுக்கும் இந்த மாதிரி கணக்குக்கு. அப்போ 77/112ங்கிற அப்ராக்சிமேட்டாக நம்ம போடும்போது பார்த்தீங்கன்னா 69 வரும். சரிங்களா? ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 69 பாயிண்ட் சம்திங் வரும். கரெக்டான ஆன்சர் அசம்ஷனில் போடுறது 69 தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். Atul's salary is 10,000 per month. He spends 6,000 on house rent, 2,500 on bills, and the rest of his amount is savings. Find his savings in a year. A month of his birthday, he spends his monthly savings on birthday celebration. அப்போ என்ன சொல்லியிருக்காங்க, அட்டுலுங்கிறவன் அவனோட சம்பளம் எவ்வளோ 10,000 ரூபாய். அந்த 10,000ல் 6,000 வந்து செலவு பண்ணிடுறான் ஹவுஸ் ரெண்ட்டுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து. அது இல்லாமல் 2,500 ரூபாய்க்கு என்ன பண்ணுறான், பில்லை கட்டிடுறான். சரிங்களா? பில்லை கட்டினா எவ்வளோ வருது 6,800, சாரி 6,000 ஒரு 2,500 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் எவ்வளோ 8,500. அந்த 10,000ல் 8,500 போச்சுன்னா மீதி எவ்வளோ 1,500. மீதி எவ்வளோப்பா 1,500. சரிங்களா? இந்த 1,500ல் அவன் என்ன பண்ணுறான், மாதம் சேர்க்குறான். மாதம் சேர்த்து அவன் பர்த்டேக்கு இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்கிறான். சரிங்களா? அவன் பர்த்டேக்கு இதை சேர்த்து வச்சுக்கிறான். அப்போது அவனுக்கு பர்த்டே எப்போ வரும், 11 மாதம் முடிஞ்சு 12வது மாதம் தானே வரும். அந்த 12வது மாதம் தானே சேர்க்க போகிறான். அப்போ 11வது மாதம் வரைக்கும் அவன் என்ன பண்ணுறான், அவனோட சேவிங்ஸை சேர்த்து வைக்கிறான். அப்போ என்ன பண்ணணும், கணக்குப்படி பார்த்தா 11ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 11ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும் 15 50 16500. சரிங்களா? ஆப்ஷன் சி தான், சாரி ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? 16500. சரியா? சரி, ஓகே. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த சேவிங்ஸ் வந்து எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன பண்ணுறாங்க, ஆப்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க டிக்ரீஸ் இன்க்ரீஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அது எவ்வளோ ரூபாயில் டிக்ரீஸ் ஆகிருக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்குங்கிறத மட்டும் நம்ம பார்த்தா போதும். சரியா? ஃபஸ்ட்டு எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள். அவன் வந்து பர்சன்டேஜ்லாம் நம்ம போடலாம். ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க, 25% சேவ் பண்ணுறான். அப்போ 75% செலவு பண்ணியிருப்பான். சரியா? அப்போ 75% வந்து செலவு பண்ணியிருப்பான். இது வந்து என்னது 25% சேவிங்ஸ் பண்ணியிருப்பான். சேவிங்ஸ். இது வந்து என்னது எக்ஸ்பெண்டிச்சர். சரியா? அடுத்து என்ன பண்ணியிருக்காங்க, அந்த இன்கம் வந்து 27% இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ இன்கம் வந்து எவ்வளோவா இருக்கும், நம்ம இனிஷியலாக 100ன்னு வச்சுருக்கோம். சரியா? அடுத்து வந்து 127% ஆகுது. சரியா? அடுத்து 127 ஆகிடுச்சு. சரியா? இப்போ என்ன பார்க்கலாம் நம்ம, இப்போ அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க 40% வந்து எக்ஸ்பெண்டிச்சர் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ 40% இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறாங்க. இப்போ 40% நம்ம எப்படி பார்க்கலாம், சரிங்களா? நம்ம பர்சன்டேஜ் படிக்கும்போது அதுக்கு ஈக்குவலான ஃப்ராக்ஷன்ஸை ஞாபகம் வச்சுக்கணும். அப்படி வச்சுக்கிட்டா தான் இந்த மாதிரி கணக்கு வரும்போது நம்ம குயிக்காக நம்ம சால்வ் பண்ண முடியும். ஸோ 40% கேன்சல் பண்ண எவ்வளோ வருது 2/5. அப்போ இன்க்ரீஸ்ன்னு சொல்லியிருக்காங்களா, அப்போ இன்க்ரீஸ்னால் எவ்வளோ வந்திருக்கும், இதை ஆட் பண்ணால் எவ்வளோ வரும், ப்ளஸில் பண்ணால் 7/5. மொத்தம் எவ்வளோவில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு 75%. 75%ல் 7 மடங்கு எவ்வளோ, 7/5 மடங்கு எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. இதில் 1 15. அப்போ 15 5 105. சரியா? அப்போ எவ்வளோ வந்திருக்கு எக்ஸ்பெண்டிச்சர் 105 வந்திருக்கோ. அப்போ வந்து இதுக்கும் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 22 வரும். சரிங்களா? சேவிங்ஸ் எவ்வளோ வந்திருக்கும் 22. அப்போது சேவிங்ஸ் வந்து எவ்வளோ குறைஞ்சிருக்குப்பா, அவனுக்கு 3% குறைஞ்சிருக்கு. அப்போ 3 பாயிண்ட் குறைஞ்சிருக்கா, அந்த பர்சன்ட்ல எடுத்துக்கணும். 3/100. எதில் பார்க்கணும், அமௌண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 91,700ல் கொடுத்துருக்காங்க. 91700 கொடுத்துருக்காங்க. கேன்சல் பண்ணால் எவ்வளோ வருது 00 கேன்சல் ஆகிடுது. இப்போ 917 × 3 எவ்வளோ வருது 21. பேலன்ஸ் 2 3 5 27. சரியா? 2751 எவ்வளோ வந்திருக்கு, டிக்ரீஸ் ஆகிருக்கு. 25லேருந்து 22 ஆகிருக்கு. அப்போ என்ன இருக்குது, டிக்ரீஸ் ஆகிருக்குன்னு அர்த்தம். அப்போ 2751 ஆப்ஷன்ஸில் இருக்கான்னு பாருங்கள். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். விஜய் காட் இன்க்ரீஸ் 4% and his sales amount of first year and 25% of the second year is also with his current sales are 1,50,800. What was his sales in 2 years ago? அப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? அப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளோன்னு கேட்குறாங்க. விஜய் என்ன பண்ணியிருக்கான், இப்போது
ஒரு இன்க்ரீஸ் ஆகிருக்கிறது எவ்வளோ இருக்குது 4% இன்க்ரீஸ் ஆகிருக்கு அவனோட சேல்ஸ் அமௌண்ட் ஃபஸ்ட் இயரில். ரெண்டாவது வருஷம் என்ன ஆயிருக்கு 25% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சரியா, அப்போ 25% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இது வந்து எவ்வளோ இருக்குது 4% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதை என்ன பண்ணலான்னா சால்வ் பண்ணலாமா? ஒன் 104% இன்ட்டு எவ்வளோ இருக்குது 125 இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ வந்திருக்கு 1508 இன்ட்டு இதை பிரித்து எழுதிக்கலாமா 100ன்னு எழுதிக்கலாம். சரியா, இதை 100ன்னு எழுதிக்கலாம். எதுக்குன்னா நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு. இல்லைன்னா அடித்தா கேன்சல் பண்ணால் 525 இருக்குது, இதில் 425 இருக்குது. சரியா, 4ஆல் இங்கே கேன்சல் பண்ண முடியுமா? இதுக்கும் கேன்சல் பண்ண எவ்வளோ வருது? இங்கே 2 பேலன்ஸ் 2 6, இப்போ 26 வருது. சரியா, இதை கேன்சல் பண்ண முடியுமா? இதில் 2 13 இருக்குது. ஸோ இதில் ஒரு 13 பேலன்ஸ் 2ல் ஒரு 13, இங்கே எவ்வளோ வருது 7 வருது. அப்போ 5 6, அப்போ 116. இப்போ கேன்சல் பண்ணால் எவ்வளோ வருது 558. சரியா, 58. இங்கே வந்து 100 இருக்கா, இங்கே ஒரு 100 இருக்குது. சரியா, அப்போது 580000. சரியா, இப்போ 5ஆல் பண்ண எவ்வளோ வருது ஒரு 5 இருக்குது, இங்கே ஒரு 5 இருக்குது, பேலன்ஸ் 3 எவ்வளோ 6 1 2 116000. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். பை ஹவு மச் இஸ் 65% of 25 is greater than 3/5 of 25 அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, கிரேட்டர் தானே, இது ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. அவ்வளோதான். சரிங்களா, இப்போ 75%, 75ல் 6500 இது பண்ணால் எவ்வளோ வரும் 13 இருக்குது, இங்கே 25 இருக்குது. சரியா, இதை சால்வ் பண்ணால் எவ்வளோ வரும் சால்வ் பண்ணலாமா? அதை சால்வ் பண்ணால் எவ்வளோ வரும்? இங்கே 13/20 இருக்குது. சரியா, இதில் 13/20 இதை பண்ணால் எவ்வளோ வரும்? இதில் 4 5 இருக்குது, 1 இப்போ 15 5 இருக்குது. சரியா, இப்போது 13 எவ்வளோ வருது 3 5 are 15, 3 4 + 15 195 divided by 4 4 4s are 16. பேலன்ஸ் எவ்வளோ வருது 3 8 4s are 24, பேலன்ஸ் 2 0. சரியா, 75 வருது. அப்போ 48.75 வருது. சரியா, 48.75 வருதா? இப்போ அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க 3/5 of 25, 3/5 of 25ன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஆஃப்னா 5, 3 5 சார் எவ்வளோ 3 5 சார் எவ்வளோ 15 வருது. சரியா, அப்போது 3 3, அப்போ 33.75 தான் கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? சரி, ஓகே. A grocery store purchased 600 bottles of the juice packed by 2 different sellers. 20% of the goods are taken by first seller and 80% by second. The selling price of the one bottle is 25. After observing the second seller goods, the shopkeeper comes to know 25% of the goods can be used till one day only. He decides to return the goods. How much money will get from the second seller அப்படிங்கிறாங்க. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு என்ன சொல்ல முதல் விற்பனையாளர் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு 20% பொருட்களும் அடுத்த ரெண்டாவது விற்பனை 80% பொருட்களும் வாங்குறாங்க. சரிங்களா, ஒரு பாட்டிலோட விலை வந்து பார்த்துட்டிங்கன்னா 25 ரூபா. இப்போ 25 ரூபாங்கும்போது அதில் 25% பாட்டில் என்னாச்சு, பொருட்கள் என்னாச்சுன்னா அது வந்து ஒரு நாள் வரைக்கும் தான் யூஸ் பண்ணோம்னா அதை ரிட்டர்ன் பண்ணுறாங்க. ஸோ அந்த பொருட்களை வந்து திருப்பி அனுப்ப முடிவு செய்வாங்க. எனில் அப்போ ரிட்டர்ன் பண்ணுறாங்களே இரண்டாவது விற்பனை அவருக்கு கிடைக்கும் பணம் எவ்வளவு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ரிட்டர்ன் பண்ணுற அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், மொத்தம் எத்தனை 600 பாட்டில். இந்த 600 பாட்டிலில் செகண்ட் செல்லர் தானே கேட்குறாங்க. இப்போ செகண்ட் செல்லரோட பர்சன்டேஜ் தான் நம்ம பார்க்கணும். இப்போ 600ல் 80% எவ்வளோ? இப்போ 600ல் 80%, 600ல் 80%னா 10% எவ்வளோ 60, இன்னொரு 20% எவ்வளோ 120. இந்த 600ல் 120 போச்சுன்னா எவ்வளோ வரும் 480.
சரியா. இந்த 480ல் அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதில் 1/4 அதாவது 25% ஆஃப் த குட்ஸ் கேன் பி யூஸ்டு அப்படிங்கிற. அப்போ 480ல் இந்த 480 கண்டுபிடிச்சோம்ல, இந்த 480ல் ஒரு 25% ஆஃப் த குட்ஸ் வந்து என்ன இருக்குது ஒன் டே மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். சரியா. அப்போ 1 2 அப்போ 120. சரியா. மொத்தம் அந்த அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு கேட்காங்க. இப்போ ஒரு பாட்டிலோட விலை எவ்வளோ 25 ரூபாய். அப்போ 25 × 12 எவ்வளோ வரும் 10 25 எவ்வளோ 250. சரியா. அடுத்து இன்னும் 2 25 எவ்வளோ 50. மொத்தம் எவ்வளோ 3000 வருமா. ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா. ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். A bacterial population is increased at the rate of 6% in first 10 minutes and 10% in next 10 minutes. What is the overall percentage increase in the population the end of 20 minutes அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, x plus y plus xy by 100 அந்த மெத்தடில் போடலாமா. இப்போ எக்ஸும் ப்ளஸ் 6 இது 6 ஆட் பண்ணால் எவ்வளோ வரும் 10 + 6 எவ்வளோ வரும் 16 வருமா. ப்ளஸ் அதுக்கப்புறம் 60 வருமா. 6 × 10 எவ்வளோ 60 டிவைடட் பை 100. அப்போ என்ன ஒரு பாயிண்ட் தள்ளி புள்ளி வச்சுக்கோமா. அப்போ வந்து 16.6% இன்க்ரீஸ் ஆகிடும். சரியா. ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா. நெக்ஸ்ட் கொஸ்டின். an article is marked at 4000 2 successive discount. சரிங்களா. ஃபர்ஸ்ட் ஆஃப் 25% and 20% are given. final price அப்படின்னு கேட்குறாங்க. சரியா. an article is marked at 4000 2 successive discount என்ன சொல்லியிருக்காங்க 25% அப்புறம் என்னது 20% வந்து கொடுத்துருக்காங்க. ஃபைனல் ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. சரியா. இப்போது 4000 இருக்குன்னா 4000ல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 75% டிஸ்கவுண்ட்டு. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க 25% டிஸ்கவுண்ட் போக அப்புறம் அடுத்து 80/100. சரியா. 3/4. அடுத்து என்ன வரும் 4/5. சரியா. அந்த 4 கேன்சல் ஆகிடும். சரியா. இங்கே எவ்வளோ வரும் 8 8 3 சார் எவ்வளோ 2400. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா. ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். a chair was sold for 4600 after giving 2 successive discount of 12% and 9%. what is market price அப்படின்னு கேட்டிருக்காங்க. வாட் இஸ் மார்க் ப்ரைஸ். அப்போ என்னது அடக்க விலை. அதாவது என்னது மார்க் ப்ரைஸ்னா காஸ்ட் ப்ரைஸில் குறித்த விலை. சரிங்களா. அந்த குறித்த விலை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க 4600. 4600 இது என்னது இருக்குது 88%. 12% டிஸ்கவுண்ட் ஆனது 88/100. சரியா. இன்ட்டு இது எவ்வளோ வருது 9%னா 91/100. சரியா. இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம்ப்பா. இப்போ சால்வ் பண்ணும்போது எப்படி இருக்கும். இப்போது 88%ங்கிறத எப்படி எழுதலாம். இப்போ வந்து 0.88 இன்ட்டு 0.91 அந்த மாதிரி எழுதலாமா. அந்த மாதிரி எழுதக்குள்ள அந்த 88ங்கிறத எப்படி எழுதலாம். இப்போ வந்து 8 × 11 எழுதலாமா. அடுத்து இது எப்படி எழுதலாம் 7 × 13. சரி. இந்த கணக்கு நம்ம போட்டிருப்போம் ஆல்ரெடி. இப்போ 11 7 × 13 இது மூணுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் 1001 கிடைக்கும். சரிங்களா. இது எப்படி டிவைட் ஆகும்னா ஏபிசி எந்த நம்பர் இந்த காமனாக வந்தாலும் சரி அது 1001ஆல் எக்ஸாக்டாக டிவைட் ஆனால் ஆன்சர் என்ன கிடைக்கும் ஏபிசி அப்படின்னு கிடைக்குமா. சரிங்களா. அந்த மெத்தடில் நான் பிரிச்சிருக்கேன். அப்படி பிரிக்கக்குள்ளே எவ்வளோ வருது இப்போ 4000. இப்போ 8 காமனாக எடுத்துக்கோம். இப்போ வந்து 8 மட்டும் காமனாக வெளில எடுத்துட்டோம்னா எவ்வளோ வரும் இப்போ 4600 டிவைடட் பை 8 × எவ்வளோ வரும் 0.1001 கிடைக்குமா. இப்போ கேன்சல் பண்ண எவ்வளோ வரும் இப்போ 8 மட்டும் வெளில எடுக்கும்போது கேன்சல் எடுக்கும்போது எவ்வளோ வரும் 8 × சரியா. இதில் பாதி எவ்வளோ வரும் 5 8s are 40 7 8s are 56 7 5 7 5. இப்போ 575 இப்போ 575னா அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ வருது 5075 வருது. சரிங்களா. இங்கே கீழே வந்து 1000 இருக்குது. இன்ட்டு இங்கே என்னவா இருக்கும் 100ல் இருக்கா. சரியா. இப்போ என்ன பண்ணலாம் நம்ம
ஆன்சர் என்னவா இருக்கும் 575 ப்ளஸ் வருது சரிங்களா. ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். இதை வந்து இன்னும் நம்ம மல்டிப்ளை பண்ணிட்டு போனால் டைம் இருக்கும். நம்ம அசம்ப்ஷனை வச்சு இது போடுற மாதிரி உள்ள சம்ஸ் தான். பெர்சன்டேஜை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும்னா பாயிண்ட்டை நம்ம படிக்காமல் அந்த பெர்சன்டேஜுக்கு ஒரு ஃப்ராக்ஷன்ஸ் இருக்கும், அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அது சப்போஸ் இப்போ சொன்னல, இப்போ ப்ரைம் நம்பர்னா ஒரு 3 ப்ரைம் நம்பர் மல்டிப்ளை பண்ணும்போது 1001 கிடைக்குது. ஏபிசி டிவைட் பை என்னது 1001 கிடைச்சா நமக்கு என்னது ஏபிசின்னு கிடைக்கும். இப்போ நம்ம 1 2 3 எந்த நம்பராக இருந்தாலும் 1001ஆல் டிவைட் ஆகும்போது ஆன்சர் என்ன கிடைக்கும் 1 2 3. என்ன நம்பர் போட்டாலும் சரி, ஏக்கு ஒரு வேல்யூ, பிக்கு ஒரு வேல்யூ, சிக்கு ஒரு வேல்யூ இருக்கணுமே ஒழிய மற்றபடி இந்த மாதிரி கண்டினியூவாக இருந்தால் அதுக்கு என்ன 1001ஆல் டிவைட் ஆகக்கூடிய நம்பர். ஸோ அதனால் ஆப்ஷன் டி தான் இந்த சம்முக்கு கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, a retailer offers the following discount the schemes for buyers அப்படின்னு சொல்லுவாங்க. 2 successive discount என்ன சொல்லியிருக்காங்கன்னா 27%. இப்போ 27%னா 73 × 73 சரிங்களா. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, a discount of 36% followed by discount of 45% சரிங்களா. successive discounts of 19% and 32%. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, a discount of 34% followed by discount of 7% சரியா. இப்போ அடுத்து சொல்லியிருக்காங்க என்னதுன்னா, the scheme which scheme will fetch the maximum selling price அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சில்லறை விற்பனையாளர் ஒரு பொருட்களுக்கு வாங்குபவர்களுக்கும் பின்வரும் தள்ளுபடியான திட்டங்களை வழங்குகிறார் சரிங்களா. 27% என 2 தொடர் தள்ளுபடிகள் சரிங்களா. அடுத்து 36% தள்ளுபடியை தொடர்ந்து 45% தள்ளுபடி சரிங்களா. அடுத்து 19% தள்ளுபடி மற்றும் 32% தள்ளுபடி தொடர் தள்ளுபடிகள் சரிங்களா. அடுத்து 34% தள்ளுபடி தொடர்ந்து 7% தள்ளுபடி சரிங்களா. எந்த திட்டம் அதிகபட்ச விற்பனை விலையை பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரியா. இப்போ நம்ம பார்ப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 27. ஸோ 27னா என்னதோ 27னா 2 தொடர் தள்ளுபடிகள். அப்போ வந்து எவ்வளோ வரும் 73 73 சரிங்களா. எவ்வளோ வருது 5129 வருது சரியா. இப்போ 36 and 45 இதில் என்ன பார்த்தீங்கன்னா இதுவுமே கொஞ்சம் ஈக்குவலாக இருக்குது. ஸோ அதனால இன்னும் இதை விட கம்மியாக வரும். ஸோ அதனால இது வராது. அடுத்து 19% and 32% இதுவும் வராது சரிங்களா. அடுத்து இப்போ பாருங்கள், அந்த 34% இங்கே வந்து எவ்வளோ 93%. 93% இங்கே எவ்வளோ வருது, அடுத்த நம்பர் எவ்வளோ 66ன்னு வருது. ஸோ இப்போ பெரிய நம்பர் என்னவா இருக்குது, பெரிய நம்பரை பண்ணும். ஸோ இருக்கிறதுல இது காமனாக இருக்குது பாருங்கள். மல்டிப்ளை பண்ணால் எவ்வளோ வரும் 93 66 பண்ணால் எவ்வளோ வரும்ப்பா, பண்ணால் அதிகமாக இருக்கிறது இதில் தான் இருக்கும். அப்போ வந்து பார்த்தாலே நமக்கு ஆன்சர் தெரியும். இப்போ 4th ஒன்று தான் நமக்கு வந்து என்ன சொல்லுவாங்க மேக்ஸிமம் செல்லிங் ப்ரைஸ், அதாவது எந்த திட்டம் அதிகபட்ச விற்பனை விலையை பெற்று தரும் கேட்குறாங்க. நமக்கு தேவை ஆன்சர் சரியா. இப்போ நம்ம போட்டு எல்லாத்துக்கும் சால்வ் பண்ணிட்டு இருந்தால் இன்னும் டைம் வேஸ்ட் ஆகும் சரிங்களா. நமக்கு மேக்ஸிமம் எவ்வளோ கூட ஒரு 40லேருந்து 45 செகண்ட்ஸ்க்குள்ளே நம்ம சால்வ் பண்ணணும் சரியா. இது ஒரு பெஸ்ட் கொஸ்டின்ஸ். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து அடிக்கடி ரிப்பீட் ஆகக்கூடிய கொண்டு இந்த NTPCயில் கண்டிப்பாக அப்கமிங் NTPCயில் கண்டிப்பாக கேட்கக்கூடிய ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஒரு கொஸ்டின் தான் இதெல்லாம் சரியா. இது ஒரு பெஸ்ட் கொஸ்டின் சரிங்களா. இப்போ என்ன பண்ணியிருக்கோம், நம்ம மல்டிப்ளை பண்ணிட்டு இருந்தால் இன்னும் டைம் ஆகும் சரிங்களா. இப்போ நம்ம அசம்ஷனில் வச்சு பார்க்கக்குள்ள இப்போ 45%னா எவ்வளோ வருப்பா 55, இங்கே வந்து எவ்வளோ வரும்ப்பா 64. 55 × 64 பண்ணும்போது அதுக்கு கூட ஒரு வேல்யூ கிடைக்கும் சரிங்களா. அடுத்து இதை பண்ணும்போது இங்கே என்ன வரும் 81 இன்ட்டு இங்கே எவ்வளோப்பா வரும் 81 இன்ட்டு எவ்வளோ வரும் இங்கே 68 வரும் சரியா. அடுத்து இங்கே என்னப்பா வரும், இப்போ 93 இங்கே 66 இருக்கிறதுல என்னது லார்ஜஸ்ட் நம்பர் இதுதான். அப்போ வந்து மேக்ஸிமமாக அதிகபட்ச விற்பனை எந்த திட்டம் பெற்று தரும் தான் கேட்கும்போது அதனால என்னது 4th பாயிண்ட் தான் கரெக்டான ஆன்சராக இருக்கும் சரியா. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். A market price of a laptop is ₹750 sells with 2 successive discount 4% and 25%. The additional 25% discount the cash payment. What is the selling price of the laptop of cash payment அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, டிஸ்கவுண்ட்டு சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன சொல்லுவாங்க 750 ரூபா மதிப்புள்ள ஒரு லேப்டாப் சரியா. 750 ரூபா மதிப்புள்ள ஒரு லேப்டாப் சரியா. எவ்வளோ தராங்க 4% டிஸ்கவுண்ட். அப்போ 4% டிஸ்கவுண்ட்னா என்னது 96ன்னு போடுவோமா. இப்போ 4% டிஸ்கவுண்ட்னா தள்ளுபடி, அப்போ வந்து 96. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கப்பா அடிஷ்னலாக எவ்வளோ, அடிஷ்னலுக்கு மேலே ஒரு 25% டிஸ்கவுண்ட்னா அப்போ 75. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க இன்னொரு அடிஷ்னல் டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க, அதுவுமே என்னது 25 சரியா. அப்போ என்ன 75
75/100 into 75/100 சரியா 3/4 3/4 சரியா 0 கேன்சல் ஆகிடும் சரியா இங்கே 2 5 இருக்கும் 15/5 சரியா கேன்சல் பண்ணலாமா இதை கேன்சல் பண்ணால் இங்கே 2 4 இருக்கும் இங்கே 4 4 இருக்கும் சரியா இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 6 4s are 24 கேன்சல் பண்ணால் எவ்வளோ வரும் 3 வரும் சரியா 3 3 3யோட க்யூப் என்னப்பா 27 இப்போ 27 into 15 எவ்வளோ வரும் 7 5s are எத்தனை 35 2 5s are 10 13 ப்ளஸ் எவ்வளோ வரும் 27 ஆட் பண்ண எவ்வளோ வரும்ப்பா 405 ஆன்சர் வந்து எவ்வளோ வரும் 405ன்னு கிடைக்கும் அப்போ எவ்வளோ இருக்கும் அந்த லேப்டாப்போட விலை சரிங்களா டிஸ்கவுண்ட் போக எவ்வளோ இருக்கும்னா 405 ரூபாய் இருக்கும் சரியா ஆப்ஷன் சியில் கரெக்டான ஆன்சர் ஓகேவா நெக்ஸ்ட் கொஸ்டின் find the effective price of the percentage of the marked price after 3 consecutive discount of 18%, 24% and 18% சரிங்களா the round of the 2 decimal places ஓகேவா round of 2 decimal places சரிங்களா இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா 18% 24% மற்றும் 18% சரியா இப்போ என்ன சொல்லியிருக்காங்க இப்போ வந்து 100ல் 18ல் போச்சுன்னா எவ்வளோப்பா வரும் 82 82 சரியா அடுத்து என்னப்பா இருக்குது 24னா 76 இன்ட்டு அது எத்தனை 82 சரியா 82 என்ன பண்ணலாம்ப்பா 64 ஒரு 04 சரியா அடுத்து 2 16 இன்ட்டு எவ்வளோ 32 6724 வருதா 6724 சரிங்களா into 76 24 balance 2 6 12 13 14 6 6 are 30 7 6 are 42 3 4 அடுத்து 6 6 are 36 36 ஒரு 4 எவ்வளோ 40 வரும் சரியா ப்ளஸ் அடுத்து என்ன இருக்கும் 7 7 4 எத்தனை 28 பேலன்ஸ் 2 அடுத்து 2 7s are 14 15 16 பேலன்ஸ் 1 அடுத்து 7 7s are 49 50 பேலன்ஸ் 5 அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க 7 6 are 42 42 ஓட ஒரு 5னா 47 கிடைக்கும் சரியா ஆட் பண்ண எவ்வளோ கிடைக்குதோ 4 12 10 1 7 8 9 10 11 அப்போ 51104 அப்படின்னு வரும் சரியா இப்போ வந்து எல்லாமே என்னது இருக்குது எத்தனை 0 நம்ம சேர்த்துருக்கோம் கிட்டத்தட்ட 6 0 சேர்த்துருக்கோம் 4 0 சேர்த்துருக்கோம் சரியா இப்போது ரெண்டு டிஜிட் தள்ளி புள்ளி வைப்போமா இப்போ 2 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சோன்னா 51.10 வருது ஆப்ஷனில் எங்கே இருக்குன்னு பாருங்கள் ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர் ஓகேவா நெக்ஸ்ட் கொஸ்டின் if the selling price of a bed is 2 times of initial then the profit is 10 times of initial find the initial profit percent அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ என்ன சொல்லியிருக்காங்க இப்போ செல்லிங் ப்ரைஸ்னால் என்னப்பா நார்மலாக செல்லிங் ப்ரைஸ்னால் என்னது காஸ்ட் ப்ரைஸ் ப்ளஸ் ப்ராஃபிட் சரியா இதுதான் என்ன சொல்லுவோம் செல்லிங் ப்ரைஸ்ன்னு நம்ம சொல்லுவோம் இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2 times of selling price is equal to cost price plus 10% of profit அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ 2 times of selling price is equal to cost price of plus என்னது 10% ப்ராஃபிட் அப்படின்னு சொல்கிறாங்க 10 மடங்கு ப்ராஃபிட் கிடைக்குது அப்புறம் 2 மடங்கு இது பண்ணும்போது எதுக்கு ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க இனிஷியல் ப்ராஃபிட்டுக்கு 10% அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இனிஷியல் ப்ராஃபிட் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க இப்போ இனிஷியல் ப்ராஃபிட்டோட சதவீதம் சரிங்களா அப்போ ஆரம்பத்து விலையோட என்ன சொல்லியிருக்காங்க லாப சதவீதம் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க சரியா இப்போ பார்க்கக்குள்ள இப்போ என்ன பண்ணலாம் எஸ்பி நம்ம கொடுத்துருக்காங்க இப்போ எஸ்பி என்னதுன்னா 2SP நம்ம எடுத்துக்கணும் இப்போ என்ன பண்ணலாம் 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாமா 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும் இங்கே 2SP ஈக்குவல் டு இது ஒரு ஃபஸ்ட் ஈக்குவேஷன் நம்ம வச்சுக்கோம் சரியா அப்போ 2CP ப்ளஸ் 2Pன்னு இருக்குமா இப்போ என்ன வரலாம் 2SPக்கு பதிலாக இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம் 2SPக்கு பதிலாக இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம் அப்போ 2CP ப்ளஸ் 2P இஸ் ஈக்குவல் டு CP ப்ளஸ்
10 ப்ராஃபிட் 10 ப்ராஃபிட் சரியா. இப்போ என்ன பண்ணலான்னா இது இங்கே சிபி இங்கே வந்துருச்சுன்னா சிபி ஈக்குவல் இங்கே என்ன வரும் 2 அங்கே போச்சுன்னா 8 ப்ராஃபிட் அப்படின்னு வரும் சரியா. அப்போ ப்ராஃபிட் வந்து சிபி காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோவா இருக்கும், இப்போ காஸ்ட் ப்ரைஸ் வந்து 8 இருந்தால் ப்ராஃபிட் வந்து எவ்வளோவா இருக்கும் 1 இருக்கும். அப்போ 1/8 × 100 பண்ண எவ்வளோ வரும் 50 / 4 25/2 இப்போ எவ்வளோ வரும் 12.5% சரிங்களா. ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர் ஓகேவா. ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின். Difference between the 12.5% profit and 10.5% loss while selling an item rupees 161 rupees சரிங்களா. What would be the selling price of an item intended on profit is 19%. ஒரு பொருளை விற்கும் போது 12% லாபத்திற்கும் 12.5% லாபத்திற்கும் 10.5% நட்டத்திற்கும் உள்ள வேறுபாடு ரூபாய் 161 ஆகும் சரிங்களா. 19% லாபம் ஈட்டுவதை நோக்கமாக கொண்டிருந்தால் அந்த பொருளின் விற்பனை விலை என்னவாக இருக்கும் சரிங்களா. இதுதான் கேள்வி சரி. அப்போ என்ன சொல்லியிருக்காங்க டிஃப்ரென்ஸ் கேட்குறாங்க. அப்போ 12.5% அப்போ 100ல் 12.5% போச்சுன்னா எவ்வளோ வரும் சரி எவ்வளோ சொல்லியிருக்காங்க சாரி ப்ராஃபிட்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 112.5 இப்போ ப்ராஃபிட்னா 112.5. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க 10%. அப்போ 90ல் 10 போச்சுன்னா எவ்வளோ 80 சாரி 90 90ல் 0.5 போச்சுன்னா எவ்வளோ 89.5 89.5. இதுக்குள்ள வேறுபாடு தான் என்னப்பா அதுதான் என்னது 161 அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரியா. அப்போ 12ல் 9 போச்சுன்னா எவ்வளோ வரும் 3 வரும் சரியா. அடுத்து இங்கே 2 வரும் சரியா. இப்போ 23 அப்போ 23 தான் என்ன சொல்லியிருக்காங்க அந்த யூனிட் தான் 161 rupees அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா நமக்கு முழுசாக எவ்வளோ இருக்கும் சேர்க்குறாங்க 100% எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. இதை பண்ணால் எவ்வளோ வரும் இப்போ 7ஆல் பண்ணால் என்ன வரும் அப்போ நமக்கு 7 3 சார் எத்தனை வரும் அப்போ 7ஆல் கேன்சல் பண்ணும் 100 எவ்வளோவா இருக்கும். இப்போ 100 எவ்வளோ வரும் × 7 பண்ணால் எவ்வளோ வரும் 700 கிடைக்கும் சரியா. அப்போ 700 நமக்கு கிடைக்கும். இப்போ 700 ரூபாய் இப்போ 700 ரூபாயில் 19% ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 700 ரூபாயில் 19% ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது 700 × 1119% தான் ஆன்சராக இருக்கும் சரியா. 700 × 119/100 சரியா. யூனிட் டிஜிட் வச்சு போட முடியுமான்னு பாருங்கள். 9 7 சார் எத்தனை 63. அப்போ 63 3ல் முடியுது. மல்டிப்ளை பண்ணி பார்த்தா எவ்வளோ வரும் 833 வரும் சரியா. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 833 தான் கரெக்டான ஆன்சர். யூனிட் டிஜிட் வச்சு போட்டாச்சு. இதுக்கு வந்து ஆன்சர் டி தான் கரெக்டான ஆன்சர் ஓகேவா. ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின். When 90 chocolates are sold at 160 rupees, then chocolate merchant suffers loss 20%. In order to earn the profit 20%, how many chocolates should be in rupees 96 அப்படின்னு சொல்லுங்க. 90 சாக்லேட்டுகள் 160க்கு விற்கப்படும் போது ஒரு சாக்லேட் வணிகருக்கு 20% நட்டம் ஏற்படுகிறது எனில் 20% லாபம் ஈட்ட 96 ரூபாய்க்கு எத்தனை சாக்லேட்டுகளை விற்க வேண்டும் சரிங்களா. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா 90 சாக்லேட் வந்து 160 ரூபா விற்கும் போது அவங்களுக்கு அந்த 20% லாஸ் ஆகுது. அப்போனா 20% லாபம் கிடைக்கும் போது அவனுக்கு ₹96 ரூபாய்க்கு விற்கும் போது எத்தனை சாக்லேட்டுங்களாம் அவங்க விற்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க சரியா. இப்போ நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம். இப்போது 90 சாக்லேட்டா மொத்தம் 160 ரூபாயா 160 ரூபானா மொத்தம் அவங்களுக்கு எவ்வளோ நட்டமாகுது ஒரு 80% நட்டமாகுது சரியா. அடுத்து 20% ப்ராஃபிட் சரியா. இப்போது இதை கேன்சல் பண்ணலாமா 2 டைம்ஸ் வரும் 100 கேன்சல் ஆகும் எவ்வளோ வருது 240 சரியா. இந்த 240 தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த 240 தான் என்ன சொல்லியிருக்காங்க 96னா அப்போ 90 எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க சரியா. இப்போ 90 எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ வந்து 96 தான் 240 ரூபா நம்ம 90 எவ்வளோ அப்படின்னு கேட்கும்போது எவ்வளோ இது இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கும்போது எத்தனை சாக்லேட் நம்ம விற்றுருப்போம் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ கேன்சல் பண்ணோமா அந்த 0 0 கேன்சல் ஆகிடும். இங்கே 38 இருக்குது இங்கே எத்தனை 1 2 அப்போ 28 இருக்குது சரியா. அப்போ 4 அப்போ இந்த 9 அங்கே க்ராஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும் 4 × 9 36. அப்போ என்ன நமக்கு ஃபைனல் ஆன்சர் இருக்கும் சரிங்களா. அப்போ 36 சாக்லேட்டை நம்ம விற்றுருக்க முடியும் புரியுதுங்களா ஓகேவா. நெக்ஸ்ட் கொஸ்டின். 1/3 of a commodity is sold at a rate of 15%. 1/4 of the 15% profit. 1/4 is sold at the rate of 20% profit.
and rest is sold at the rate of 24% profit. If your total profit is 62 is earned, then find the cost price of the commodity அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? இப்போ என்ன கேட்குறாங்கன்னா நம்ம அப்ராக்சிமேட்டாக நம்ம எடுத்துக்கலாம் 15 20 24ன்னு இருக்குது. சரிங்களா? அப்ராக்சிமேட்டாக அதுக்கு எல்சிஎம் இதுக்கு கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகிற மாதிரி நம்ம ஒரு வேல்யூ எடுத்துக்கலாம். ஏன்னா 1/3 1/4ன்னு இருக்குது. அப்போ நான் 4 3 சார் 12 நம்ம அப்ராக்சிமேட்டாக ஒரு 600 யூனிட் நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? இது நம்ம எடுத்துக்கிறதா நீங்கள் 120 இல்லைனா 60 அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம். ஸோ நமக்கு தேவை ஆன்சர். சரியா? நம்ம லெட் என்ன பண்ணலாம், ஒரு 600 நான் எடுத்துக்கிறேன். லெட் 600. இந்த 600ல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 1/3. சரிங்களா? அடுத்து என்னது, ஃபஸ்ட்டு 1/3, அடுத்து 1/4. சரிங்களா? அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, இந்த 1/3 1/4 1 மைனஸ் 1/3 ப்ளஸ் 1/4 ரிமைனிங் எவ்வளோப்பா வரும்? இப்போ 7/12. சரிங்களா? -1 கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 5/12. அப்போ ரிமைனிங் என்ன, 5/12. சரியா? இப்போ 1/3. இப்போ 600ல் 1/3 எவ்வளோப்பா? 1/3 எவ்வளோனா 200. 600ல் 1/3 எவ்வளோ? 200. சரியா? இப்போ அடுத்து 1/4 இதில் எவ்வளோ இருக்கும்? 150 இருக்கும். இப்போ 512 ரிமைனிங் என்ன இருக்குது? 350. பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது? 250. இது கூட்டினா தான் நமக்கு என்ன கிடைக்கும்? 600ன்னு கிடைக்கும். இப்போ ப்ராஃபிட் பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க, 15%. இந்த 1/3 இதில் 15% ப்ராஃபிட். இப்போ 10% 20னா அதில் பாதி எவ்வளோ? 5% எது? 10. அப்போ எவ்வளோ மொத்தம் ப்ராஃபிட்டு? 30%. சாரி 30% ப்ராஃபிட். இப்போ 150. 150ல் 20%. அந்த 1/4ல் என்னது? இந்த 1/4 தான் இந்த 150. இந்த 150ல் எத்தனை % ப்ராஃபிட் கிடைக்குது? 20%. 10% 50னா 20% எவ்வளோ? டபுள் பண்ணிக்கணும். அப்போ 30. எவ்வளோ? 30% லாபம். அடுத்து 250. இந்த 250ல் 24% என்ன சொல்லியிருக்காங்க? 250ல் 24% எவ்வளோங்க? இப்போ 250 இதில் எவ்வளோ? 24% எவ்வளோன்னு நம்ம பார்க்கணும். கேன்சல் பண்ணலாமா? இதில் 2 5 இருக்குது, இதில் 5 5 இருக்குது. கேன்சல் பண்ணால் எவ்வளோ வரும்? 12. 12 5 சார் எத்தனை? 16 வரும். அப்போ மொத்த ப்ராஃபிட் எவ்வளோப்பா வந்திருக்கு? நமக்கு 120 வந்திருக்கு. அப்போ 120 தான் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, மொத்த ப்ராஃபிட்டோடது எவ்வளோ சொல்லியிருக்காங்க? அந்த பர்சன்டேஜுக்கு 62 அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அப்போ நம்ம 100% நம்ம எதை எடுத்திருக்கோம்? லெட் 600ன்னு எடுத்திருக்கோன்னா அப்போ 600 எவ்வளோன்னு நம்ம பார்க்கணும். கேன்சல் பண்ணால் 1 5. சரியா? இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் எவ்வளோ வரும்? 2 5 ஆர் 10, 3 30, பேலன்ஸ் 1 310. ஆப்ஷனில் இருக்கான்னு பாருங்கள். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். சரிங்களா? A discounted seller claims to sell his goods at cost price, but instead of 1000 grams he uses 850 grams. Find his percentage profit அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ என்ன சொல்லியிருக்காரு, இப்போ 1000 கிராமுங்கிறது பதிலாக என்னது 850 கிராம்னு வச்சுட்டாரு. ஸோ அதனால் அவங்க ஈட்டப்பட்ட லாபம் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ என்னது, இப்போ 80 கீழே என்ன பண்ணணும்? 815 போடணும். சரியா? கீழே தான் 815 போடணும். ஏன்னா நமக்கு அதுதான் காஸ்ட் ப்ரைஸ்னு வச்சுக்கணும். சரியா? இப்போது டிஃப்ரென்ஸ் எவ்வளோ வருது? 150. பர்சன்டேஜில் 100. சரியா? இப்போ 0க்கு 0 கேன்சல் ஆகிடும். இங்கே 3, இங்கே எத்தனை? 7. அப்போ 300 டிவைடட் பை 70. 300/70. இதில் எத்தனை? ஒரு 17 இருக்குது. பேலன்ஸ் எத்தனை இருக்குது? 130. 130க்குள்ளே எக்ஸாக்டாக டிவைட் ஆகும்னா 170ல் பாதி 85, அதோட 34 ஆட் பண்ண எவ்வளோ வருது? 9 8 9 10 11 119 வருது. இப்போ 119 வருதுன்னா மொத்தத்தை எத்தனை டைம்ஸ் வருது? 5. இங்கே 2 டைம்ஸ் இருக்குது. மொத்தம் இது 5 டைமு, இது 2 டைம். மொத்தம் எத்தனை? 7 டைம்ஸ் இருக்குது. இப்போ 17 பாயிண்ட் சம்திங் வருமா? ஆப்ஷன் எங்கே இருக்குது? ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். A television manufacturer earns a profit 10% buying and selling on one TV for 24,750. The production of the cost என்ன சொல்லியிருக்காங்க? is increased by 15%. Then what should be the new selling of the price of the TV? So again gain a profit of 15% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு தொலைக்காட்சி உற்பத்தியாளர் ஒரு டிவி பெட்டியை என்ன சொல்லியிருக்காங்க? 24,750க்கு விற்பதன் மூலம் 10% லாபம் ஈட்டுகிறார். உற்பத்தி செலவு 15% அதிகரிக்கப்பட்டால் 15% லாபம் பெறுவதற்கு டிவி பெட்டியின் புதிய விற்பனை விலை என்னவாக இருக்க வேண்டும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? ப்ராஃபிட்டில் வச்சு விற்கும்போது 24,750 எதுக்கு ஈக்குவலுங்கிறாங்க?
110க்கு ஈக்குவல். சரியா? அப்போ என்னது 24,750 எதுக்கு ஈக்குவலுங்கிறாங்க? 110க்கு ஈக்குவல்னா அப்போ 100% எவ்வளோ நம்ம கண்டுபிடிக்கணும். 0க்கு 0 கேன்சல் ஆகிடும். இப்போ லெவலால் அடிக்கலாமா? இதில் எத்தனை 11 இருக்குது? 2 11 இருக்குது. பேலன்ஸ் 2, இங்கே 2 11 இருக்குது, இங்கே 5 இருக்குது. அப்போ 22,500 வருது. சரியா? அப்போ ஃபஸ்ட்டு எடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? 15% ப்ராஃபிட்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 15% ப்ராஃபிட்னா 10% எவ்வளோ? இப்போ 2250. சரிங்களா? இதில் பாதி எவ்வளோ? 1 1 2 5. சரியா? ஆட் பண்ண எவ்வளோ வரும்? 5 7 3 3. இப்போ 3375 வருதா? இது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மாதிரி தான் போடும். சரியா? 3375. சரியா? ஆட் பண்ண எவ்வளோ வருது? 7 8 5 2 25875. சரியா? இப்போ அடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா 27875. இப்போ அடுத்து இதில் 15%, இதில் 15% எவ்வளோ அப்படின்னு பார்க்கணும். 25875. அப்போ வந்து 25875ஓட எதை ஆட் பண்ணணும்னா ஒரு 15% ஆட் பண்ணணும். சரியா? இப்போ 25875 இன்ட்டு எவ்வளோ வருதுன்னா 115/100%. சரியா? இது எத்தனை வரும்? 20 5 இருக்குது, 23 5 இருக்குது. சரியா? 4 5 5 5 இருக்கு. 1 5. சரிங்களா? இன்ட்டு 23. 3 5s are 15, 7 3s are 21 22 3 5 3 5s are 15 ப்ளஸ் அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? 2ஆல் மல்டிப்ளை பண்ணாலும் 2 5s are 10, 2 7s are 14 15, பேலன்ஸ் 1 2 3. அடுத்து என்ன? 2 5s are 10. சரியா? 2 5 10 9 1 1 0 9 2 5. சரியா? டிவைடட் பை எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 4ன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 119025 டிவைடட் பை 4. எத்தனை 4 இருக்குது? இங்கே 2 4 இருக்குது. பேலன்ஸ் எத்தனை இருக்கும்? 2 இருக்கும். 7 4s are 28. சரியா? 7 4s are 28. பேலன்ஸ் 1 என்ன இருக்குது? மறுபடியும் 2 4 இருக்குது. பேலன்ஸ் 2. 5 4s are 20. பேலன்ஸ் 2. 6 4s are 24. 24 ஒன்று போனால் 2.5 வருது. அப்போ 27 25 6.25 வருது. ஆப்ஷன்ஸில் இருக்கான்னு பார்ப்போம். சாரி 20
ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணலாம்னா ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க, எதுக்கு ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க, ஃபஸ்ட்டு எதுக்கு ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க, இந்த 2750 இதுக்கு 110க்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ 100 என்னவாக இருக்கும்? சரியா, இப்போது 24,750. ஸோ 24,750. சரி, எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? 110க்கு ஈக்குவலாக இருக்குமா? அப்போ 100 எவ்வளோ? கேன்சல் பண்ணணும்னா இந்த 0க்கு இந்த 0 கேன்சல் ஆகுது. இது எத்தனை டைம்ஸ் போகும்னா, இங்கே 2 11 இருக்குது, பேலன்ஸ் 2, இங்கே 2 11 இருக்குது, இங்கே 5 இருக்குது, இங்கே 5 டைம்ஸ் போகும். கிராஸ் மல்டிப்ளைனா 22500. சரி, அப்போ அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க, 15% இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ 15% இன்க்ரீஸ் ஆகுதுன்னா 10% எவ்வளோ? 2250. இதில் பாதி என்ன? 1125 ஆட் பண்ண அவ்வளோது 5733. அப்போ 3375. அப்போ 3375 ஆட் பண்ண எவ்வளோ வரும்? 7585255875 வருதா? சரி, இப்போது இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னாப்பா, மறுபடியும் ஒரு 15% இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ 15% இன்க்ரீஸ் ஆகுதுன்னு என்னது? 115/100. இது பண்ண வரும் 23. இங்கே 20 டைம்ஸ் போகும், இங்கே என்ன 4 டைம்ஸ் போகும், இங்கே 5 டைம்ஸ் போகும், இங்கே ஒரு 1 டைம்ஸ் போகும். சரியா, அடுத்து இங்கே பீல்னா 7 டைம்ஸ் போகும், அடுத்து இங்கே 5 டைம்ஸ் போகும். இன்ட்டு எவ்வளோ? 23 டிவைடட் பை 4. இப்போ 23ஆல் மல்டிப்ளை பண்ணி கடைசியாக 4ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். இப்போ 23ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? 6 5s are 30, 7 3s are 21, 24 பேலன்ஸ் 2, 3 4 5, 3 5s are எத்தனை? 50. சரியா, இப்போ அடுத்து 2ஆல் பண்ண வரும் 2 5s are 10, பேலன்ஸ் 1, 2 7s are 14, 15, பேலன்ஸ் 1, அடுத்து 2 + 1 3, அடுத்து என்னது? 2 5s are 10. சரியா, ஆட் பண்ண எவ்வளோ வருது? 409119040. 119040 டிவைட் பை என்ன? 4ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். 2 4 இருக்குது, பேலன்ஸ் எத்தனை இருக்குது? 3. எத்தனை? 9 4s are 36 வருமா? அப்போ வந்து பேலன்ஸ் எத்தனை இருக்குது? 3. அப்போ வந்து 7 டைம்ஸ் போகும், பேலன்ஸ் எத்தனை? 2. சரி, இப்போ 3375 வருதா? இப்போ 2250வா? இப்போ 2250ல் 10% நமக்கு என்னன்னு கிடச்சிருச்சு. சரியா, இப்போ நம்ம எக்ஸாக்டாக மல்டிப்ளை பண்ணும்போது என்னது? இந்த 0க்கு இந்த 0 கேன்சல் ஆகிடுச்சு. இப்போ வந்து 110. இப்போ 100% எவ்வளோ நம்ம கண்டுபிடிக்கணும்? இது 22 தான், இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 22500 வரும். இப்போ மல்டிப்ளை ஆட் பண்ண எவ்வளோ வரும்? 75. இங்கே 75, ஒரு 8, அடுத்து என்ன இருக்கும்? 2 25875. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு 115% இன்க்ரீஸ் ஆகுது, மறுபடியும் 100% எவ்வளோ? இப்போ கேன்சல் பண்ண 23. இப்போ அடுத்து 20 டைம்ஸ் போகும். இப்போ அடித்தா எத்தனை? 4 டைம்ஸ் வருது. இங்கே எத்தனை டைம்ஸ் வருதுப்பா? 5 டைம். இங்கே வந்து எத்தனை? இங்கே 4 டைம்ஸ் போகுதுன்னா இங்கே எத்தனை 5 இருக்கும்? 5 இருக்குது, பேலன்ஸ் எத்தனை? ஒரு 5 இருக்குது, பேலன்ஸ் எத்தனை? 3. 37ல் எத்தனை 5 இருக்குது? 7 5 இருக்குது, ரிமைனிங் 2னா 5. 5175 இன்ட்டு 23. 23ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 3 5s are 15, 7 3s are 21, 21 22, பேலன்ஸ் 2, 3 4 5, அடுத்து 3 5s are 15. அடுத்து ஆட் பண்ணும்போது என்ன வரும்? 2 5s are 10, 2 7s are 14, இங்கே ஒன்று 15, அடுத்து 2, இங்கே ஒன்று 3, அடுத்து என்ன வரும்? 2 5s are 10. சரி, ஓகேவா? ஆட் பண்ணும்போது எவ்வளோ வருது? 2 5 10 9 119 2025 வருது. சரியா, இப்போ எதால் மல்டிப்ளை? 4ஆல் மல்டிப்ளை. இங்கே 2 டைம்ஸ் போகும், அடுத்து இங்கே 2 4 வருமா? 119 இங்கே போட்டுக்கலாம். 25 டிவைடட் பை 4. இங்கே எத்தனை 4 இருக்குப்பா? 2 4 இருக்குது, ரிமைனிங் 3. இப்போ வந்து 9 6 36, பேலன்ஸ் 3. 7 டைம்ஸ் போகுமா? இப்போ 2 டைம்ஸ் போச்சுன்னா 5, பேலன்ஸ் 2. எத்தனை? 6 4s are 24, பேலன்ஸ் எத்தனை? ஒரு 1.1/4, 0.25 வருமா? 29756 வருமா? 29756 2.5 வருது. ஸோ ஆப்ஷன் என்னது? பி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா?
நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க, a person sells his table 12.1/2% profit and his share is 8/1/3 loss, gains 25 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ 1/2% இதை எப்படி எழுதலாம், நம்ம ஃப்ராக்ஷனில் 1/8ன்னு எழுதலாமா? இது எப்படி எழுதலாம், 8 1/3 எப்படி எழுதலாம், 24/300 என்ன எழுதலாம், 1/12ன்னு எழுதலாம். சரி, ஃப்ராக்ஷன்லாம் நம்ம எழுத கற்றுக்கணும், ஞாபகம் வச்சுக்கணும் இந்த மாதிரி கணக்கு வரும்போது. சரியா, இதுதான் என்ன சொல்லியிருக்காங்க, ப்ராஃபிட் எதோடது, டேபிளோட ப்ராஃபிட்டு, இதோட சேர். சரிங்களா, கெயின் பண்ணும்போது எவ்வளோ வந்திருக்கு அவங்களுக்கு, 25 ரூபாய் லாபம் கிடச்சிருக்கு. அதே வந்து அந்த டேபிளை 112 லாஸில் விற்கிறாங்க. அதுக்கப்புறம் ப்ராஃபிட் எவ்வளோ வருது, ப்ராஃபிட்டில் விற்கும்போது எவ்வளோ வந்திருக்குன்னா, ஃபஸ்ட்டு வந்து லாஸில் விற்கிறாங்க, அடுத்து ப்ராஃபிட்டில் விற்கிறாங்க, 25 ரூபா கிடைக்குது. அதே போல் சேரை லாஸில் வச்சுட்டு டேபிளை வந்து லாஸில் விற்றுட்டு சேரை வந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, ஒரு 12.5% வந்து ப்ராஃபிட்டில் விற்கிறாங்க. அப்போ வந்து நெய்தர் கெயின்ஸ் ஆர் நார் லாஸ், தென் காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் த டேபிள் அப்படிங்கிறாங்க. அப்போ டேபிளோட அடக்க விலை என்னன்னு தான் கேட்குறாங்க. சரியா, இப்போ டேபிளோட அடக்க விலை என்னவா இருக்கும் அது மட்டும் தான் கேட்குறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டினை படிச்சு. சரியா, இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, டேபிள் வந்து எவ்வளோக்கு விற்கிறாங்கன்னா ப்ராஃபிட்டில் ஃபஸ்ட்டு விற்கிறாங்களா, அப்போ டேபிள்னால் ப்ராஃபிட்டில் விற்கிறாங்க. அப்போ T × 18 எழுதலாமா? இப்போ டேபிளை ப்ராஃபிட்டில் வைக்கும்போது T × 1/8ன்னு எழுதலாம். சரியா, T × 1/8ன்னு எழுதலாம். இப்போ அடுத்து என்னப்பா சொல்லியிருக்காங்க, his share 8/1/3 ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்காங்க, லாஸில் வந்திருக்கு. சரியா, அப்போது டேபிள் வந்து லாஸ்ட்லேருந்து அதுக்கப்புறம் கெயினாக மாறி இருக்கு. சரியா, அதில் எவ்வளோ சொல்லியிருக்காங்கப்பா, அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க, சேர் தான் சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ஃபஸ்ட்டு சேரு, அதுக்கப்புறம் வந்து டேபிள். ஓகேவா, சரி. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு பர்சன் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, okay next question, a person sells his table 12.1/2% profit and his share 8/1/3% loss. சரிங்களா, gains rupees எவ்வளோ சொல்லியிருக்காங்க, gains rupees 25 rupees in whole, but he sells the table 8/1/3 loss and chair 12.1/2% profit, then is neither gains nor loss, then the cost price of the table. அதனால டேபிளோட அடக்க விலை என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ 12 இதை நம்ம எப்படி எழுதலாம், ஃப்ராக்ஷனில் 1/8ன்னு எழுதலாம். சரியா, எப்படி எழுதலாம், 1/8ன்னு எழுதலாம். இதை எப்படி எழுதலாம், 1/12ன்னு எழுதலாமா? இதெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். எதுக்காக சொல்கிறேன்னா, இந்த மாதிரி ஃப்ராக்ஷன் வரும்போது நீங்கள் மல்டிப்ளை பண்ணி போட்டுருக்கு ஃப்ராக்ஷனாக மாற்றுறதுக்கு டைம் ஆகும். இதெல்லாம் பர்சன்டேஜ் டாபிக் படிக்கும் போதே நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இது ஒரு பேசிக் கான்செப்ட். சரியா, இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, ஃபஸ்ட்டு டேபிளை 12% ப்ராஃபிட்டுக்கு விற்கிறாங்க. அப்போ டேபிள் தானே, இப்போ T × 1/8 தானே, அப்போ வந்து 8ன்னு நம்ம எழுதிக்கலாம். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, சேரை வந்து என்னத்துக்கு வைக்கிறாங்க, 12% லாஸில் விற்கிறாங்க. அப்போ வந்து 1/12 லாஸில் விற்கிறாங்க. அப்போ -12. சரியா, இப்போ -12. அப்போ எவ்வளோ நமக்கு கிடைக்குது, 25 ரூபாய் நமக்கு லாபம் கிடைக்குது. சரியா, இப்போ 25 ரூபாய் நமக்கு கெயின் ஆகுது. அதே போல் இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இப்போ இங்கே என்ன வந்திருக்கு, 8/1/3ன்னு வந்துருக்கு. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, இப்போ டேபிளை வந்து 8/1/3%, 8/1/3னா என்ன சொல்லுவோம், 1/12. அப்போ 1/12க்கு வந்து டேபிளை வந்து நஷ்டத்துக்கு விற்றுருக்காங்க. அப்போ டேபிளை வந்து என்ன சொல்லியிருக்காங்க, நஷ்டத்துக்கு விற்றுருக்காங்க. ஓகேவா, அப்போது -T/12. சரியா, அடுத்து மைனஸ் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கப்பா, சேரை வந்து 12.5% லாபத்திற்கு விற்றுருக்காங்க. அப்போ சேர் லாபத்துக்கு விற்றா என்ன வரும், சேர் /8ன்னு வரும். ஸோ ஓகேவா, இப்போ நம்ம என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சேரை முதல்ல கேன்சல் பண்ணோம், இதுக்கு 0ன்னு வருது. சேரை முதல்ல நம்ம கேன்சல் பண்ணோம்னா நமக்கு டேபிள் நமக்கு என்ன நம்ம கிடச்சிரும். இதை நம்ம கேன்சல் பண்ணால் எதால் மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இந்த இடத்த நம்ம 12ஆக மாற்றணும். 12ஆக மாற்றணும்னா என்ன பண்ணலாம், இதை வந்து 1.5ஆல் மல்டிப்ளை பண்ணலாமா? இப்போ 1.5ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன நமக்கு கிடைக்கும், இப்போ 12 × எவ்வளோ வருது, 18 வருது. அப்போது மைனஸ் டேபிள் ஈக்குவல் டு எவ்வளோ, 18. சரியா, அடுத்து என்ன வந்திருக்கு, ப்ளஸ் இங்கே என்ன வந்திருக்குப்பா,
இதை மல்டிப்ளை மைனஸ் பண்ணும்போது அடுத்து சி, அடுத்து 8ஆல் பண்ணும்போது என்ன வரும் 15, சாரி 1.5 இன்ட்டு 8, 8 5 ஆர் 40, 8 12. அப்போ வந்து இங்கே என்ன இருக்கும், சேர் வந்து 12ன்னு இருக்கும். அப்போ 12ஆக மாறிடுச்சா? இப்போ 12ஆக மாறிடுச்சுன்னா இங்கே ப்ளஸ் மைனஸுக்கு கேன்சல் ஆகிடும், இங்கே 25ன்னு கிடைக்கும். இங்கே என்ன இருக்குது, t/8 மைனஸ் t/18 இருக்குது, t/18 இருக்குது. சரியா? இப்போ எப்படி எழுதலாம், எல்சிஎம் எடுத்து போட்டுடலாமா? அப்போ t/8 மைனஸ் t/18 இஸ் ஈக்குவல் டு 25 அப்படின்னு வருது. சரியா? அப்போ இங்கே என்ன வரும், 18t, இங்கே என்ன வரும் 10tன்னு வருமா? அப்போ 18 × 8 எவ்வளோ, 144. ஆல்ரெடி நிறையா இது சால்வ் பண்ணியிருப்போம் அந்த 18 × 18. சரியா? ஈக்குவல் டு எவ்வளோ வருது, 25ன்னு வரும். இங்கே 2 5 இருக்குது, இங்கே 5 5 இருக்குது. மல்டிப்ளை பண்ண சாரி இங்கே டிவைட் பண்ணால் 72 வரும். கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் எவ்வளோ வரும், 10, 7 5 35, 36. இப்போ ஆன்சர் 316 வரும். ஆன்சர் 316 இருக்கான்னு பார்ப்போமா? ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின், a mobile whose selling a price is 7,500 is selling at a profit 50%. The consumer takes some discount from salesman, but the salesman was strictly instructed not to sell mobile below 35% profit. In case, how much selling price will be the salesman able to give the customer அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 150% தான் என்ன சொல்லியிருக்காங்க. இப்போ 7,500னா இதில் எத்தனை வரும், 50 வரும். இப்போ வந்து எவ்வளோ, 5000 இருக்கும். இங்கே 100 இருந்தால் மல்டிப்ளை பண்ணால் எவ்வளோ, 5000 கிடைக்கும். இந்த 5000ல் மேக்ஸிமம் என்ன சொல்லியிருக்கான், 135% தாண்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான். 35% தாண்டக்கூடாதுன்னா 135/100. சரியா? இப்போ 135 × 5 மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆன்சர் கிடைக்கும் பாருங்கள், 135 × 50. சரியா? 135 × 50. சரியா? 25, 3 5 are 15, 16, 17, 5 6, 6 7 5 0. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின், a lady sold an article for rupees 960 at some profit. Had she sold it for 800, then 3 would have been loss equal to 1/3 of the initial profit. What was the profit percentage the article அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ 960 ரூபாய் கொடுத்து ஒரு ஆர்டிக்கலை வாங்குறாங்க, ஏன்னா அது ஒரு பொருளை வாங்குறாங்க. அப்போ வந்து சில லாபம் ஈட்டினாங்க, ஏதோ ஒரு லாபம் ஈட்டியிருக்காங்க, அது எவ்வளோ ப்ராஃபிட்னு தெரியாது. சரியா? அதுக்கப்புறம் அது 800 ரூபாய்க்கு விற்கும் போது என்ன சொல்லியிருக்காங்க, அப்போ வந்து அவங்களுக்கு வந்து லாஸ் ஆகிருக்கு, ஈக்குவல் டு என்ன, 1/3 ஆஃப் த இனிஷியல் ப்ராஃபிட். இப்போ இனிஷியல் ப்ராஃபிட்லேருந்து எவ்வளோ ஆயிருக்குன்னா ஒரு 101/3 வந்து என்னது லாஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாட் வாஸ் த ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க, 960 இது ஒரு எக்ஸ்ன்னு வச்சுக்கோ, இதுக்கு ஈக்குவல் சொல்லியிருக்காங்க 800 x - 800. சரியா? இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, இனிஷியல் ப்ராஃபிட் 1/3க்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது 1/3னா அதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 960 - x is equal to 3x - 24 00. சரியா? இப்போ என்ன பண்ணலாம், இந்த 2400 இங்கே வந்தால் ப்ளஸ் ஆகிடும், இந்த இது அங்கே போயிடும். அப்போ வந்து ப்ளஸ் ஆகிட்டுனா என்ன வரும், இங்கே 4xன்னு கிடைக்கும். இப்போ 2400 60 3360 இக்குவல் டு என்னது 4xன்னு கிடைக்குமா? 4 பண்ணால் என்ன கேன்சல் பண்ணால் எவ்வளோ கிடைக்கும், 8 4s are 32, 4 4s are 16. அப்போ 840 கிடைக்குது. சரியா? அப்போ 840 கிடைக்குது. இப்போ 840ல் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, 1/3 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, அப்போ 840ல் எப்படி பண்ணலாம், 1/3. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 840, இப்போ 840 தான் கிடச்சிருக்கு. இந்த 840 அந்த 960ல் 840 போச்சுன்னா எவ்வளோ கிடைக்கும் நமக்கு, 120. இந்த 120 840 டிவைடட் பை 100. சரிங்களா? இந்த 0க்கு இந்த 0 கேன்சல் ஆகிடுச்சு. இங்கே எத்தனை 12 இருக்குது, 1/7. அப்போ 100/7% தான் நமக்கு ஆன்சராக இருக்கும். ஸோ 100/7 வந்திருக்கு. ஸோ அதனால் ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? Next question. 2 articles are sold by a trader. One of them sold for 20% profit and selling price is equal to cost price of the other article. Is sold for 20% loss.
find the effective profit loss percentage approximately. ஒரு வியாபாரி 2 பொருட்களை விற்கிறார். அவற்றில் ஒன்று 20% லாபத்தில் விற்கப்படுகிறது. அதன் விற்பனை விலை மற்ற பொருட்களின் அடக்க விலைக்கு சமம். அது 20% நட்டத்தில் விற்கப்படுகிறது எனில் மொத்த லாப நட்ட சதவீதத்தை தோராயமாக கண்டறியவும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு வியாபாரி வந்து என்ன பண்ணியிருக்காரு, அவங்க ஃபஸ்ட்டு 2 ஆர்டிக்கலை விற்கக்குள்ள முதல் பொருட்களை விற்கும்போது அவற்றில் வந்து 20% லாபத்தில் விற்கப்படுது. அதுக்கப்புறம் விற்பனை விலை இன்னொரு பொருட்களை அடக்க விலைக்கு சமமாக இருக்குது. அது வந்து 20% நட்டத்தில் விற்கப்படுகிறது. அப்போ நம்ம என்னன்னு நம்ம பார்ப்போம். சரியா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் ப்ரைஸ்ன்னு பார்ப்போம். இப்போ காஸ்ட் ப்ரைஸுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ன்னு நம்ம எடுத்துக்கோம். இப்போ காஸ்ட் ப்ரைஸுங்கிறது எக்ஸ்ன்னு எடுத்துக்கோம். செல்லிங் ப்ரைஸ் வந்து ஃபஸ்ட்டு அந்த ஃபஸ்ட்டு பொருளுக்கு வந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா ஒரு 12% என்னது இன்க்ரீஸ் ஆகுதா, 1.2xன்னு எடுத்துக்கலாம். என்ன எதனால் 1.2ன்னு எடுத்துக்கிறோம், நம்ம ப்ராஃபிட் ஆகுது. ஸோ அதனால் வந்து என்ன பாயிண்டில் 1.2ன்னு எடுத்துக்கலாம். சரியா? இது என்னது 12% ப்ராஃபிட். அது என்னது 120%. சரியா? அதுதான் இங்கே என்ன எழுதியிருக்கேன், 1.2% எழுதியிருக்கேன். சரியா? அடுத்து என்னது காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் த செகண்ட் ஆர்டிக்கல் என்னதுப்பா, செகண்ட் ஆர்டிக்கல் என்னது 1.2x. சரியா? இப்போ வந்து செகண்ட் ஆர்டிக்கல் என்னது 1.2x. ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்லியிருக்காங்க, செல்லிங் ப்ரைஸ். சரியா? இப்போ செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் த ஃபஸ்ட் ஆர்டிக்கல் என்ன சொல்லியிருக்காங்க, இப்போ செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் த ஈக்குவல் டு காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் த அதர் ஆர்டிக்கல் இஸ் சோல்டு ஃபார் 20% லாஸ். அப்போ 20% லாஸுங்கிறாங்க. இப்போ 20% லாஸ்னா 0.18 போடுமா, 80 டிவைடட் பை என்னது 100. அப்போ வந்து என்னது 0.8 இன்ட்டு எவ்வளோ 1.2 இன்ட்டு எக்ஸ். ஸோ சால்வ் பண்ணும்போது எவ்வளோ வருதுன்னா, ஒரு பாயிண்ட் தள்ளி இருக்குது 8. ஸோ 96 எவ்வளோ வரும் 0.xன்னு வரும். சரியா? 0.96xன்னு வரும். சரியா? இப்போ அடுத்து டோட்டல் காஸ்ட் ப்ரைஸ் பார்ப்போம். இப்போ காஸ்ட் ப்ரைஸோட டோட்டல் என்னவா இருக்கும்னா, இப்போ எக்ஸு ப்ளஸ் என்ன சொல்லியிருக்கோம் ஸ்டார்டிங்கில் 1.2. சரியா? 1.2x மொத்தம் எவ்வளோ 2.2xன்னு வரும். இப்போ ஒரு எக்ஸ் இங்கே, அடுத்து இங்கே என்ன இருக்குது 1.2 2.2xன்னு வரும். சரியா? இப்போ அடுத்து டோட்டல் செல்லிங் ப்ரைஸ். இப்போ டோட்டல் காஸ்ட் ப்ரைஸ் பார்த்துறோம். டோட்டல் செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ வருது, இப்போ 1.2x ப்ளஸ் எவ்வளோ பார்த்துருக்கோம் 0.96xன்னு இருக்குது. சரியா? 0.96xன்னு வச்சுக்கோம். சரியா? இப்போது லாஸ் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்து எவ்வளோ லாஸ்ன்னு பார்க்க போகிறோம். இப்போ லாஸ்ன்னு எழுதும் போது என்ன வந்திருக்கும்னா, இப்போ லாஸ் பார்க்கும்போது எவ்வளோ வருதுன்னா, இப்போ 2.2x மைனஸ் என்ன எவ்வளோ வந்திருக்கு மொத்தம் செல்லிங் ப்ரைஸ். இதை ஆட் பண்ணால் எவ்வளோ கிடைக்கும் நமக்கு 216xன்னு வருமா, 216ன்னு இருக்கும். அப்போ 216x. சரிங்களா? இதை டிஃப்ரென்ஸ் எடுத்தால் எவ்வளோ வருது நமக்கு 0.04x. சரி, இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ நம்ம லாஸ் பர்சன்டேஜ் நம்ம கண்டுபிடிக்கணும். லாஸ் பர்சன்டேஜ் எவ்வளோ 0.04 டிவைடட் பை எவ்வளோ வருதுன்னா இங்கே 2.2x இன்ட்டு எவ்வளோ வருது 100. சரியா? இப்போ கேன்சல் பண்ணால் எவ்வளோ வருதுப்பா 50 இங்கே 11. சரியா? 50 இங்கே 11. அடுத்து எவ்வளோ வரும் அவங்க எவ்வளோ கேட்டிருக்காங்க, நியரஸ்ட் இன்டீஜர் எவ்வளோ கேட்டிருக்காங்க. ஸோ அவங்க வந்து என்ன கேட்டிருக்காங்க, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பர்சன்டேஜ் அப்ராக்சிமேட்லின்னு கேட்டிருக்காங்க. அப்போ அப்ராக்சிமேட்லின்னு கேட்கும்போது இப்போ பாயிண்டில் வருது. அப்போ பாயிண்டில் வரும்போது ஸோ இதை இப்படி கேன்சல் பண்ணாமல் இப்போ 4. ஸோ இப்போ கேன்சல் பண்ணாமல் 0.04 டிவைடட் பை 2.2x. எக்ஸ் கேன்சல் ஆகிடும் இன்ட்டு 100. இப்போ 2 டிஜிட் தள்ளி போச்சுன்னா 4/2.2. சரியா? இங்கே என்ன வரும் அப்போ ஆன்சர் எவ்வளோ வரும்னா 1. அப்ராக்சிமேட்டாக 82 அந்த மாதிரி வருமா அப்ராக்சிமேட்டாக. ஸோ அப்ராக்சிமேட்டாக பார்க்கும்போது 1.82 சம்திங் வரும். ஸோ ஆப்ஷன் பார்க்கலாம். சரியா? ஆப்ஷன் பார்த்தா என்ன வருது, கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ தான். ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். 1.8% வந்து என்ன இருக்குது தோராயமாக வந்து அவங்களுக்கு வந்து லாஸில் வந்துருக்கு.
சரியா? அப்போ தோராயமாக என்ன வந்திருக்கு? லாஸு. சரியா? அப்போ வந்து இங்கே என்ன வந்திருக்கும்? லாஸ் பர்சன்டேஜ். சரியா? அதுதான் என்ன வந்திருக்கு? ப்ராஃபிட் பர்சன்டேஜ். அப்போ 1.8 ப்ராஃபிட். இங்கே லாஸு ப்ராஃபிட்டுங்கிறத வந்து ஆட் பண்ணாமல் விட்டுருக்காங்க. ஸோ அதனால் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த இடத்துல வந்து என்னவாக இருக்கும்னா இங்கே வந்து ப்ராஃபிட் லாஸ் இந்த மாதிரி மாற்றி கொடுத்துருப்பாங்க. சரியா? இந்த இடத்துல லாஸ் தான் வந்திருக்கணும், அந்த இடத்துல ப்ராஃபிட்னு போட்டிருக்கணும். சரியா? இதுக்கு ஆன்சர் வந்து ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? தேங்க்யூ.